உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தொகுதிக்கு உட்பட்ட இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தீய பழக்கத்தில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் PN பாளையம் பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் நன்கொடையாக வழங்கும் விழா நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அண்ணா கிராம மைய ஒன்றிய செயலாளர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் அருள் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு PN பாளையம் பிரெண்ட்ஸ் வாலிபால் விளையாட்டுக் குழுவிற்கு ரூபாய் 10,000 நன்கொடையாக வழங்கினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்ட அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பாக தமிழ் குடிலில் குடியரசு தினமே அம்பேத்கர் தினம் என்ற தலைப்பில் பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டி நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கருணாமூர்த்தி ஒருங்கிணைப்பில் மாவட்ட பேரவைத் தலைவர் ராகவானந்தம் தலைமையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் முனைவர் மு மாரிமுத்து முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில முதன்மை செயலாளர் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை பாவனன், மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணைத் தலைவர் முனைவர் ஜானகிராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக பேரவை காப்பாளர் கோவிந்தசாமி, மாநில துணைத் தலைவர்கள் ரா ஏழுமலை, சுதாகர், தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர் பணியாளர் பேரவை மாநில பொதுச் செயலாளர் மு பெரியாண்டவன், நல்லாசிரியர் விருது பெற்ற தலைமை ஆசிரியர் வீரப்பன், PSNL அன்பழகன், கலைமோகன், முற்போக்கு மாணவர்களாக மாவட்ட அமைப்பாளர் மணிகண்டராஜா, குமரேசன் நெப்போலியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினர். சென்னை 1000 விளக்கு தொகுதிக்கு உட்பட்ட 110வது வார்டில் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கை ஸ்டார்தனா தலைமையில் கிருஷ்ணமூர்த்தி, மோகன், கலைச்செல்வன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக மைய சென்னை மாவட்ட செயலாளர் ப. வேலுமணி கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கையை துவங்கி வைத்தார். இந்நிகழ்வில் ஏழுமலை, இளநீர் அண்ணாமலை, கோதண்டன், சதீஷ், அம்பேத், செல்வின், வள்ளுவர்கோட்டம் ரவி, ஹரிகுமார், மகேஷ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடந்த ஜனவரி 26 அன்று திருச்சி மாநகரில் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் இந்தியா கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த தலைவர்களும் பங்கேற்கும் வெல்லும் ஜனநாயக மாநாடு மிகப்பெரிய மகத்தான வெற்றி அடைந்தது. அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த ஒரு துரும்பாக இருந்தாலும் மைய சென்னை மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், அண்ணா நகர் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற மைய சென்னை மேற்கு மாவட்டம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டுகள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து ஒரு சிறு வருத்தமாக கட்சியின் மாநாட்டிற்கு வருகை தந்து மாநாட்டை முடித்து வீடு திரும்புகின்ற வழியில் வேப்பூர் கிராமத்தில் விபத்து ஏற்பட்டு அதில் மரணம் ஏற்பட்ட தோழர்கள், கடலூர் மாவட்ட தோழர்கள் 3 இளைஞர்களுக்கும் 3 இளைஞர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியிலே மாநாடு முடிந்த கையோடு அடுத்த நாளே உறுப்பினர் சேர்க்கை அந்த நிகழ்வை இந்த 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய துணை செயலாளர் அன்பு தம்பி ஸ்டார்தனா அவர்கள் தலைமையிலும் இந்த மாவட்டத்தினுடைய ஆவண மையத்தினுடைய அமைப்பாளர் அன்பு சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி, தொகுதியினுடைய துணை செயலாளர் வாமு கலைச்செல்வன் அவர்கள் ஒருங்கிணைப்பிலும் தம்பி நுங்கை மோகன் ஒருங்கிணைப்பிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த தீவிர உறுப்பினர் சேர்க்கை முகாமை மிக சிறப்பான முறையில் கலந்து கொண்டு மக்களை அணி திரட்டி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே வட்டத்தினுடைய செயலாளர்கள் அன்பு தம்பிகள் இளநீர் மு அண்ணாமலை, பூ கோதண்டம், சதீஷ்குமார்,
அவரோடு வருகை தந்துள்ள மோகன்ராஜ் மற்றும் மகேஷ், ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட தோழர்கள் அனைவருக்கும் இந்த மாவட்டத்தின் சார்பாகவும் தொகுதியின் சார்பாகவும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,